ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் போடாத ஒரு நார்மல் ஸ்லீவுக்கு வந்து நான் பைப்பிங் பண்ண போகிறேன். இது வந்து அதாவது முட்டி வரைக்கும் இருக்கிற ஸ்லீவு. இது வந்து 9.5 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு கீழே, அதாவது ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விடுறேன். கீழே மடிக்கிறதுக்கு நம்ம வந்து 1.5 இன்ச்சு விடுவோம் இல்லையா, ஆனால் பைப்பிங் பண்ணும்போது நம்ம 1/2 இன்ச்சு தான் விடணும். ஸ்லீவோட ஹைட்டு கீழே மடிக்கிறதுக்கு 1/2, மேலே 1/2. அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம நாச் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஷோல்டர் அந்த இடத்துக்கிட்ட சென்ட்ரு வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து 1.5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் பீஸு. ஒரு சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மேலே வந்து பைப்பிங்க்காக இதை வந்து மறைக்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் 2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்காக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து பிசுறு இல்லாமல் உள்பக்கம் வரும். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பண்ணணும், ஃபோல்டிங் பண்ணாமல் பண்ணக்கூடாது. நம்ம ரைட் சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைப்பிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒன் சைடு ஃபுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நார்மல் ஃபுட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். நான் ஸ்டார்டிங்லேருந்து இதையே யூஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் ஒரு 45லேருந்து 50க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணாலும் சரி, ஆரி ஒர்க் பண்ணும்போதும் சரி, நமக்கு இந்த ஃபூட்டு யூஸ் ஆகும். இப்போ அந்த லைனிங் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த ஃபூட்டுக்கு நேராக வச்சிட்டோம்னாலே அந்த த்ரெட்டு வந்து தானாகவே தள்ளிக்கிட்டு வந்துடும். நம்ம ஒன் சைடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது தானாகவே தள்ளிக்கிட்டு வந்துடும். அதில் வந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அப்போ நம்ம வந்து கிளாத் விலகாமல் பார்த்துக்குங்க. இல்லைன்னா வந்து பைப்பிங் வந்து தனியாக தெரியும், கிளாத்து தனியாக தெரியும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச்சு போட்டுட்டு கட் பண்ணிட்டு மற்ற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிசுறு தெரிஞ்சதுன்னா ஸ்டிச் பண்ணும்போது துணியில் வந்து போய் மாட்டும், அப்புறம் மிஷின்லேயும் மாட்டும். மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டுட்டு திருப்பும்போது நமக்கு வந்து அழகாக நமக்கு திரும்பி வந்துடும். கஷ்டப்படாமல் நம்ம திருப்பிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அது மாதிரி மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ உள்பக்கம், அதாவது இது ராங் சைடு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். எந்த இடத்துக்கிட்டையும் பிசுறு இல்லாமல் நீட்டாக க்ளீனாக இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம சுடிதாருக்குன்னு இல்லை, ப்ளவுஸு, குழந்தைங்க ஃப்ராக்கு, எதில் வேணாலும் நீங்கள் வந்து இது மாதிரி பைப்பிங் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து அந்த கிளாத்தை உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு நார்மல் கிளாத்து, அதாவது லைனிங் கொடுக்காம நம்ம வந்து இது மாதிரி பைப்பிங் பண்ணும்போது இது மாதிரி பண்ணலாம். நான் 2 ஸ்லீவுக்கும் சேர்த்தாப்பில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லீவுக்கு தனியாக பண்ணலை, 2 ஸ்லீவுக்கும் சேர்த்தாப்பில் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.